சரிங்களா? சரியா? ரைட். மால் இதுல உங்களுக்கு தெரியும் ஜியோகிராஃபி பாடத்துல வந்து பல்தீர்வு வினாக்கள், அதாவது பார்ட் 1 வந்து முக்கியமா எத்தனை பார்ட் 1 வர 40 பார்ட் 1 வரனா. அப்ப அதுல 5 விட வார நீங்க பார்ட் 1க்கு ஆன்சர் பண்ணும் போது நல்லா நுணுக்கமாக ஆன்சர் பண்ணணும். விளங்கினா? அப்ப அதுல நிறைய பெட்ரிக்கல் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி என்வைரன்மெண்ட், பிசிக்கல் ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படியாப்பட்ட கேள்விகள் தான் வர. சரியா? ரைட். அதுல பாருங்க, நாங்க ஒன்றா பார்ப்போம். முதலாவது போட்டிக்கிறேன். 1க்கு 50,000 இடைவிலக்க படத்தில் 120 மில்லிமீட்டர் நீளமான வீதியின் அளவு யாது? அப்ப அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை தான், நல்லா பாத்துக்கோங்க. அப்ப இதுல மகன் அதாவது மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர். ஒரு சென்டிமீட்டர்ல அதாவது 10 மில்லிமீட்டர் செல்றது, அதாவது ஒரு சென்டிமீட்டர். அப்ப இங்க எங்களுக்கு தந்திக்கு எங்களுக்கு என்னன்னா 120 மில்லிமீட்டர் தானே. அப்ப 120 மில்லிமீட்டர் செல்றது 12 சென்டிமீட்டர். அப்ப 12 சென்டிமீட்டர் நாங்க வந்து கிலோமீட்டருக்கு மாத்தணும். கிலோமீட்டருக்கு மாற்றுக்கான சமன்பாடு தான் 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அப்ப இங்க தந்திருக்க 12 சென்டிமீட்டர் தானே. அப்ப 12 சென்டிமீட்டரை போட்டு பாருங்க. 2 அரைவாசி 1. அப்ப 12 அரைவாசி எத்தனை வார 6. அப்ப 6 கிலோமீட்டர். சரியா? 1 மீட்டர் சமன் 1000 கிலோமீட்டர். அப்ப இங்கல எங்களுக்கு தந்திக்கு என்னண்டா, அதாவது தந்திக்கு 6 தானே தந்திக்கு. அப்ப 6 தர 1000 எவ்வளவு வர? அப்ப 6000 மீட்டர். அதுதான் நீக்கான ஆன்சர். இது கிளியர் தானே? ரைட். ஓகே. இரண்டாவது, இடைவிலக்க படத்தில் காணப்படும் பௌதிக அம்சம் யாது? உங்களுக்கு தெரியும் பௌதிக அம்சம் செல்றது இயற்கையான உருவானது, பண்பாட்டு அம்சம் செல்றது மனிதனால உருவாக்கப்பட்டது. அப்ப அதுல எங்களுக்கு செல்லும் இப்ப வயல், இல்லாட்டி வீட்டு தோட்டம், இல்லாட்டி ரப்பர் பயிற்சிகை, இல்லாட்டி பாடசாலை, இதெல்லாம் மனுஷனால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. இயற்கை அம்சம் செல்றது வந்து பொதுவாக அதாவது இயற்கையாக உருவானதுனா. அப்ப அதுல எங்களுக்கு செல்லும் காடு, வேற என்ன வார பாறைகள், சாய்வுகள், இல்லாட்டி நதி, சுவடு, பள்ளத்தாக்கு, இதெல்லாம் எப்படி வார? அதாவது இயற்கையாக உருவாக்கப்பட்ட பௌதிக அம்சம். அப்ப இடைவிலக்க படத்தில் காணப்படும் பௌதிக அம்சம் யாது? அப்ப அதுல ஒன்று வெளியெறும்பு பாறை, பாடசாலை மனுஷனால் உருவாக்கப்பட்டது, வீட்டு தோட்டம் என்ன கலர்? எல்லோ கலர்ல குறிக்கிறது, வீதி வந்து ரெட் கலர்ல குறிச்சியது, அடுத்தது கால்வாய். கால்வாய் வந்து மனுஷனால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. கால்வாய்க்கான உங்களுக்கு நீங்க கண்டிக்கும் இடவிலக்க படங்களை கால்வாய் இப்படி வார நீல கலர்ல கால்வாய் அடையாளப்படுத்த எங்களுக்கு. இதுல பாருங்க, வெளியெறும்பு பாறை வந்து பௌதிக அம்சம், அது இயற்கையாக என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. அப்ப அதுதான் அதுக்கான ஆன்சரா? ரைட். அடுத்தது, பூகோள் இடைநிலைப்படுத்தல் முறையின் செய்மதிகளின் எண்ணிக்கை. ஒரு ஜிபிஎஸ் ஒன்றுக்கு மகள் 24 செய்மதி கட்டாயம் இருக்கும். ஆனா மொத்தமாக 31 செய்மதி ஈக்கிற. ஏன் மொத்தமாக 31 செய்மதி ஈக்கிறேன்டா, அப்ப அதுல பாருங்க 24 கட்டாயம் இருக்க வேண்டியது மொத்தம் 31 செய்மதி. அப்ப மேலதிகமாக 7 செய்மதி வரணும். அப்ப அந்த 7 செய்மதி ஏன் தேவைண்டா வந்து, இப்ப இது சரி, இப்ப அந்த 24 செய்மதிகள்ல ஒன்று பழுதடைஞ்சா, இல்லாட்டி தாண்ட ஒழுக்க விட்டு வேறொரு இடத்துல செயற்பட்டா, இல்லாட்டி பிரதான கட்டுப்பாட்டு நிலையத்தோட அதுட என்ன அது இணைப்ப வந்து துண்டிச்சு கொண்டா, அப்ப அது ஈடு கொடுக்கத்தான் என்ன காணப்படுது? மேலதிகமாக 7 செய்மதி இருக்கிற. அப்ப மொத்தம் எத்தனை செய்மதி வார? 24 செய்மதி. இதுதான் ஆன்சர் இருக்கு. அடுத்தது, தொலைநுறவு தரவுகளை சேகரிப்பதற்கு தரை மேற்பரப்பு மேடைகள். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின இன்றைக்கு RSல தரவு சேகரிக்கிற முறைகள் முக்கியமாக 3 இருக்கிறது. அதுல ஒன்றுதான் என்ன வார? தொலைநுறு தொழில்நுட்பம், இரண்டாவது வான்வெளி ஒளிப்படம், அடுத்து விண்வெளி ஒளிப்படம். அதில் இந்த தொலைநுறு தொழில்நுட்பம் இருக்குதானே, இதைத்தான் நாங்க எத்தனை கேட்டகரியா பிரிக்கிறோம்? 3ஆ பிரிக்கிறோம். அதுல ஒன்று தரை மேற்பரப்பு மேடை, அடுத்தது வான்வெளி மேடை, அடுத்தது வர விண்வெளி மேடை. தரை மேற்பரப்பு மேடைக்கு முக்கியமாக 2 அம்சம் வர. அதுல ஒன்று தான் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள பாரம் தூக்கி, அடுத்தது கோபுரத்தில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா. அந்த கேமரா எவ்வளவு உயரத்துல வைக்கணும்? 50 மீட்டர் உயரத்துல கேமராவை வைக்கணும். வான்வெளி மேடைக்கு என்ன இந்த அந்த வான்வெளி மேடைக்கு என்ன வர? விமானம்,
சிறிய ரக விமானம், புகைப்பட கருவி உள்ள விமானம், சுருள். அதுல அந்த சிறிய ரக விமானத்துக்கு தான் வாரது என்ன? ட்ரோன். அப்ப அது விண்வெளி மேடைக்கு வர செய்மதி, ஏவுகணைகள், விண்வெளி ஓடங்கள், அது இதுல தொடர்புபடுறது. அப்ப இதுக்கான விட பாருங்க வார தொலைநூறு தரவுகளை சேகரிப்பதற்கு தரை மேற்பரப்பு மேடைகள். அப்ப இதுல வாரது கோபுரமும் அசையும் வாகனம், கோபுரம், பாரம் தூக்கி. இதுதான் இதுக்கான ஆன்சர். வெரி குட், ரைட். மகள் இதை எம்சிக்யூல நல்லா பார்த்துக்கணும். இது எக்ஸாம் கட்டாயம் வரக்கூடிய சப்ஜெக்டுகள் தான். பல்வேறுபட்ட உயரங்களில் செய்மதிகள் செயற்படுகின்றன. உயர்மட்ட செய்மதியின் உயரம் நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு ஐடியா உண்டு தரேன் உங்களுக்கு, லேசா கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்ல செய்மதிகள் செயற்படு உயரம் இருக்கிறனா, அப்ப அது சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் எங்களுக்கு கிடைக்கணும் பாருங்க. அதாவது உங்களுக்கு லேசா பார்த்துக்கொள்ளும் இதுல இப்படி, ரைட். அதாவது பாருங்க, வீண ரெண்டும், அடுத்தது தானவும் ஊனவும், விண்கலம், விண்வெளி நிலையம், தாழ்மட்ட செய்மதி, உயர்மட்ட செய்மதி. அப்ப எங்களுக்கு லேசா ஆன்சர் பார்த்துக்கொள்ளும். அதுல மகள் இது இந்த முதலாவது என்ன வார விண்கலம் எவ்வளவு உயரம் வார 250 தொடக்கம் 300 விண்கலம். விண்வெளி நிலையம் எத்தனை வார 300 தொடக்கம் 400. அதுக்கு போற தாழ்மட்ட செய்மதி 700 தொடக்கம் 1500. உயர்மட்ட செய்மதி எத்தனை வார 36,000. அப்ப எங்க கேள்வி என்ன வார உயர்மட்ட செய்மதி என்ன விட அப்ப 36,000. இந்த ஷார்ட் மெத்தட் என்ன வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு லேசா விளங்குறது, விளையாடுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ரைட். அடுத்தது தரவுகளின் வகைகளில் தொடர் தரவுக்கு உதாரணம். தசத்துல வந்தா தொடர் தரவு, தசத்துல வராட்டி தொடர்ச்சியான தரவு. அப்ப உங்களோட பாரம், உயரம், தாவரம் முன்னிட்டு உயரம், இதெல்லாம் இதுல வார தசத்துல வாரது. அப்ப அது என்னது? அது தொடர் தரவு. அதே மாதிரி தசத்துல வராதது வார, இப்ப உதாரணத்துக்கு குளங்களின் எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை, பாதையில் செல்லக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை, இதெல்லாம் முழுவெண்ல தானே வார. அப்ப இது என்ன வாரது? இது தொடர்ச்சி அற்ற தரவு. அப்ப அதுல விட தரவுகளின் வகைகளில் தொடர் தரவுகளுக்கு உதாரணம். உயரம் பாருங்க தசத்துல வாரது, குளங்களின் எண்ணிக்கை முழுவெண்ல வாரது, வாகனங்களின் எண்ணிக்கையும் முழுவெண்ல, மாணவர்களும் முழுவெண்ல, தொழிலாளர்களும் முழுவெண்ல. அப்ப அதுக்கான ஆன்சர் உயரம். வெரி குட். அடுத்தது மகன், உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஜியோகிராபில ஒரு கேள்வி ஒன்று வார படவரைக்கலை ரீதியான விஷயங்கள் வாரனா. அப்ப அதுல அடிக்கடி புள்ளிகள் பிழை விட்டுற. இப்ப உதாரணத்துக்கு கோட்டு வரைபடத்தில் என்ன வரைகிறது, பல்பார்ல என்ன வரைகிறது, சமகணிய படத்தில் என்ன, இடைக்கணிய படத்தில் என்ன, இது ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. என்ன நிறைய புள்ளிகள் இதுல பிழை விடுங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேசான வழி ஒன்று இருக்குது. இதான் இந்த ஷார்ட் மெத்தட். நீங்க கட்டாயம் அதை எழுதிக்கோங்க ஃபுல்லாவே. அதுல மகன் எங்களுக்கு பார்க்கலும், இங்க பாருங்க, எங்களுக்கு இதை 3 சாப்டரா பார்க்கலும் இலகுவாக. அதுல உண்டு உங்களுக்கு இங்க அடையாளப்படுத்திக் கொள்ளும். இதுல இங்க பாருங்க, கோட்டு வரைபடம். கோட்டு வரைபடத்துக்கு போட்டோ தெரியாதாக்கள் அதை பக்கத்துல வரைஞ்சு கொள்ளும். இதுதான் கோட்டு வரைபடத்துக்கான போட்டோஸ். கோட்டு வரைபடத்துல காட்டக்கூடிய தரவு என்ன? அது லேசா பார்க்கலும் தெரியுமோ, சூரிய ஒளி சூடு தானே, அது புவிக்கு என்ன வடிவத்துல வார, நேர்கோட்டு வடிவத்துல தானே வார. அப்ப வெப்பம் இதுல காட்டுற கோட்டுல. அப்ப கோட்டு வரைபடம் வெப்பநிலை, உதாரணத்துக்கு இலங்கையின் மாதாந்த வெப்பநிலை. அப்ப அது எதுல காட்டுறப்ப கோட்டு வரைபடத்துல தான். இன்னும் அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கிற போக்கு ரீதியான தரவு, இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் போக்கு. அப்ப அந்த போக்கு ரீதி இல்லாட்டி இலங்கையின் சனத்தொகை போக்கு. அப்ப இந்த போக்கு ரீதியான தரவுகளை காட்டுறது மேலப்ப கோட்டு வரைபடத்துல தான். அப்ப கோட்டு வரைபடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஷார்ட் மெத்தட். ஒன்றுன்னா வெப்பநிலை, அடுத்தது போக்கு. அவ்வளவு மார்க் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை, அடுத்தது இங்க எனக்கு வருது போக்கு. ரைட். இதுல 2வது உங்களுக்கு பார்க்கலும் மகள், அதாவது எளிய பார். எளிய பார அடையாளப்படுத்தக்கூடிய தரவு என்ன? எளிய பாருக்கு எளிய பாருக்கு வாரது மழை வீழ்ச்சி. என்ன வச்சுக்கணும்? அப்ப இலங்கையின் மாதாந்த மழை வீழ்ச்சி அப்படியாப்பட்ட தரவு இதுல வாரப்ப எளிய பார்ல வாரதுதானா? ரைட். அதே மாதிரி இன்னமும் எங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளும். இதுல வட்ட வரைப்பு நீங்க கண்டிக்குமேனா, அதாவது பைச்சாட்டுன்னு சொல்றது, இதை இதுல காட்டு வட்ட வரைப்பை காட்டுறது. நல்லா நினைச்சுக்கோ, லேசான ஆன்சர் பாருங்க. வட்ட வரைப்புக்கு வர சேர்க்கை. உங்களுக்கு நினைவில்லா போறதுக்கு இந்த சேர்க்கையிட முன்னுக்கும் என்ன காணப்படுது?
ரெண்டு வட்டம் காணப்படும். இது ரெட்ட கொம்புக்கு வர்றது. அப்ப உங்களுக்கு நினைவு வரும். உதாரணத்துக்கு இலங்கையின் சுற்றுலா பயணிகளோட செயற்பாட்டில் இப்ப நீங்க இப்படிதான் அவன் தார விடையில அந்த சேர்க்கைன்னு செல்லக்கூடிய ஆன்சர் என்ன செய்யும் உனக்கு காணப்படும். விளங்கினா? அப்ப அந்த சேர்க்கைன்னு செல்லக்கூடிய ஆன்சர் வந்தா அதுக்கான விடை என்ன வரப்ப வட்ட வரைப்பு தான் நினைவச்சுக்கொள்ளணுமா. இதுக்கான ஷார்ட் ஆன்சர். அதே மாதிரி இன்னமும் எங்களுக்கு செல்லும் இடைக்கணிய படம். இடைக்கணிய படத்துல போட்டோஸ் எப்படி வர? இலங்கை படம் எடுத்தா இலங்கை படத்துல ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக என்ன செய்யற பிரிச்சு மாவட்ட ரீதியாக கலர் பண்ணி காட்டுறதுதான் என்ன இடைக்கணிய படம். இந்த இடைக்கணிய படத்துல வரக்கூடிய ஷார்ட் ஆன்சர் எப்படி லேசா கண்டுபிடிக்கிறதுக்கு? அடர்த்தி. லேசு ஈனத்தானே வார, அதுக்கு முன்னுக்கு அவன் அதுக்கு முன்னு ஆனத்தானே வார, லேசா கண்டுபிடிச்சு கொள்ளணும். என்ன வார? அடர்த்தி. இப்ப இலங்கையின் தேயிலை தோட்டங்களின் அடர்த்தி, இலங்கையின் சனத்தொகை அடர்த்தி. அப்ப அடர்த்தின்னு செல்லக்கூடிய வசனம் வந்தா அதுக்கு வரக்கூடிய விடை என்ன? இடைக்கணிய படம். அதே மாதிரி புள்ளி படத்துக்கும் என்ன வார? அடர்த்தி தான் வர. மார்க் பண்ணிக்கோங்க. இடைக்கணிய படத்துக்கும் அடர்த்தி, புள்ளி படத்துக்கும் என்ன வார? அடர்த்தி தான். புள்ளி படம் வரைஞ்சிக்கிறா. புள்ளி படம் இலங்கை படம் இருக்குதானே, இலங்கை படத்துல சனத்தொகை ரீதியான அடர்த்தியை காட்டுவதற்கு, அதாவது சனத்தொகை பெருமானத்தை புள்ளிகள் அடிப்படையாக வரையக்கூடிய படம், அதுவும் அதுக்கு வரதுதான். அதே மாதிரி இனமொண்டிக்கிற மகள் சமகனிய படம். சமகனிய படம்னு சொல்லி இலங்கை படத்துல சமயர கோடுகள் இருக்குதானே, சமயர கோடுகள் அடிப்படையாக வரையக்கூடிய படங்கள். சமகனிய படத்துல நாங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கொள்வோம்? எக்ஸாமுக்கு சமகனிய படம் ஆன்சரா வரணும்டா அவன் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி காணப்படும்? நீங்க சொல்ற மூணு விஷயம். ஒன்று இட உயரம், அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது என்ன வர? இடை உயரம், வெப்பநிலை, அடுத்தது நூற்றான். இடை உயரம் வெப்பநிலை ரீதியான தரவை காட்டுறது. அப்ப ஆனா அதை இப்படி எழுதி மகளிப்ப இந்த இடைக்கணிய படம் ஆன்சரா வாரேண்டா அதுக்கான கண்டுபிடிக்கக்கூடிய ஷார்ட் மெத்தட் என்ன? இடைப்பணிய சமகனிய படத்தை, அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளணும், பரம்பல். விலகினா இலங்கையின் சனத்தொகை பரம்பல், இலங்கையின் தேயிலை தோட்டங்களின் பரம்பல். அப்படி பரம்பல் என்று செல்லக்கூடிய வசனம் பயன்படுத்தினா அதுக்கு என்ன ஆன்சர் வராங்க? சமகனிய படம் தான் வர. விலகினா இது அதுல ஷார்ட் ஆன்சர் உண்டு. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒன்று கேட்கிறேன், வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியும் ஒன்றுக்கு காட்டக்கூடிய தரவு. வெப்பநிலையையும் மழை வீழ்ச்சியையும் ஒன்றுக்கு காட்டக்கூடிய தரவு, அது என்ன பார் வார? வெப்பநிலை மழை வீழ்ச்சி. நான் முறை சொல்லி தந்தேன். வெப்பநிலைக்கு என்ன வார? அப்ப வெப்பநிலைக்கு கோடு, மழை வீழ்ச்சிக்கு பார். அப்ப என்ன இதுல பேர்? கோட்டு நிழல் வரைபடம். கோட்டு நிழல் வரைபடம் தான் வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியையும் காட்டுறதுக்கான பார். இன்னும் ஒன்று வார இதுல வெப்பநிலையும் மழை வீழ்ச்சியையும் காட்டக்கூடிய இன்னமொரு சந்தர்ப்பம் தான் என்னன்னா, அதாவது மணிக்கூட்டு வரைபடம். மார்க் பண்ணிக்கோ. என்ன வாரப்ப? மணிக்கூட்டு வரைபடம். இது ரெண்டும் அதுக்கான ஆன்சர் தான். அதே மாதிரி இன்னமொன்று வார என்னன்னா மகள் இடப்பெயர்வு. இப்ப உதாரணத்துக்கு இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடம்பெயர்தல், விலகினா இல்லாட்டி விலங்குகளின் இடமாற்றம், இடப்பெயர்வு. இடப்பெயர்வை காட்டக்கூடிய தரவு என்ன? இடப்பெயர்வை காட்டக்கூடிய தரவு இது கைட்ல இல்ல, ஆனதுக்கு எக்ஸாமுக்கு கேள்வியா வரும். என்ன வார? எம்சிக்கு வரும். அதாவது மகள் இதுக்கு செல்லிய பாய்ச்சல் வரைபடம், அதாவது அம்புக்குறி தான் இத குறியீடு போட்டோஸ். பாய்ச்சல் வரைபடம். இடப்பெயர்வை காட்டக்கூடியது என்னப்ப? பாய்ச்சல் வரைபடம். இதை நல்லா பார்த்துக்கொள்ளணும், இது தேவையானதா? ரைட். அப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு இந்த பாரு சம்பந்தமான கேள்வி எது வந்தாலும் கண்டுபிடிக்கணும். விலகினா திரும்ப என்ன விட்டுறேன் பாருங்க. அப்ப எளிய பாருக்கு என்ன வார? மழை வீழ்ச்சி. கோட்டுக்கு என்ன வார? வெப்பநிலை. இடைக்கணிய படத்துக்கு என்ன வார? அடர்த்தி. சமகனிய படத்துக்கு என்ன வார? அதாவது இந்த ஒரு பிரதேசத்தை உயரம், வெப்பநிலை, அமுக்கம், அது ரீதியான தரவு வரும். ஆனா சமகனிய படத்துக்கான ஆன்சர் இந்த கேள்வி எப்படி வரும்? பரம்பல் ரீதியான விடயங்களை காட்டுறது. அதே மாதிரி இடப்பெயர்வை காட்டுறது பாய்ச்சல் வரைபடத்துல காட்டுறது. அதே மாதிரி ஒரு பிரதேசத்துல வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, இது ரெண்டையும் காட்டுறது கோட்டு நிழலும் மணிக்கூடும். இப்ப இதுக்கான சொல்லிட்டு ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளும். ரைட். அடுத்தது ஆன்சர் பண்ணுவோம். சமகனிய படத்தில் காட்டப்படும் பிரதான அம்சம் என்ன வார? இடை உயரம். வெரி குட். ரைட். இடம் சார்ந்து செல்லிய ஒரு இடத்தில் இருக்கிற விஷயம் இடம் சார் தரவு.
அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை தவிர மற்ற விடயங்கள் எல்லாம் என்ன இடம் சாரா தரவு. இப்ப உதாரணத்துக்கு பாடசாலை, இது என்ன தரவு? இடம் சார். பாடசாலைக்கு ஆசிரியர்கள் எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை, இது என்ன வார இடம் சாரா. உதாரணத்துக்கு கிணறு என்ன இடம் சார். கிணற்று நீர்த்த தரம், கிணற்றிட ஆழம், இது என்ன தரவார இடம் சாரா. இலங்கையோட அதிவேக பாதைகள், இது என்ன இடம் சார். அதிவேக பாதையின் நீளம், அதிவேக பாதை செல்லக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை, இதெல்லாம் என்ன வார இடம் சாரா. அப்ப பின்னோட்ட இடம் சாரா தரவை தெரிவு செய்ய. பாடசாலை இடம் சார், வயல் நிலம் இடம் சார், நகரம் இடம் சார், கிணறு இடம் சார், வீதியின் நீளம் அது வீதியில பண்பு செல்றேன். அப்ப என்ன தரவது இடம் சாரா. வெரி குட். புவியியல் தகவல் முறையில் உள்ளீட்டு மூலகங்கள், GIS உள்ளீட்டு மூலகங்கள்டா மகள். GIS ஒன்றுல ஒரு கணனி உண்டு, ஒரு கணனியில GIS செயற்படணும்டா கட்டாயம் இருக்க வேண்டிய 3 விடயங்களுக்கு என்ன வார வன்பொருள வரக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது கணனியில GIS நாங்க GIS சொல்ல ஒரு மென்பொருள் தானே, சாஃப்ட்வேர் உண்டு தானே, இதை நீங்க செயற்படுத்தணும்டா 3 விஷயம் கட்டாயம் இருக்கணும். ஒன்று RAM, அடுத்தது வார ஹார்ட் டிஸ்க், அடுத்தது ப்ரொசஸர். இது 3 கட்டாயம் இருக்கணும். GIS கூறுகள்ல ஒன்று தான் வன்பொருள். அந்த வன்பொருளை 2ஆ பிரிச்சிடும். என்ன வார உள்ளீட்டு சாதனம், அடுத்தது வெளியீட்டு சாதனம். அதுல உள்ளீட்டு சாதனத்துல வரக்கூடியதான் போட்டிங்கன்னா கேள்விங்கிற உள்ளீட்டு சாதனம் தானே. வருடி, திரை, அச்சுபகரணம், முறை வழியாக்கி, நினைவேகம். இதுக்கு வரக்கூடிய விட என்ன வருடி தான் விட. ஏண்டா வெளியீட்டு சாதனத்துக்கு வர திரையும் பிரிண்டரும் புலட்டரும் 3 விஷயம் வர. மொனிட்டர், பிரிண்டர், புலட்டர், இது 3 வெளியீட்டு சாதனம். உள்ளீட்டு சாதனம் என்ன வர வருடி. முறை வேலைக்கு பிரதான. ரைட். அடுத்தது பாருங்க போட்டிக்கு இடவிலக்க படத்தில் ஒன்றாக இணைத்து வரையக்கூடிய படங்களின் 71, 72 3 விஷயம் நான் சொன்ன உங்களுக்கு. இலங்கையில மொத்த படங்கள் 92, அதில் அச்சிடப்பட்ட படங்கள் 89, அதில் இணைத்து வரையக்கூடிய படங்கள் 3 இருக்கிற. அம்பார கல்முன, திருக்கோயில் தம்பட்டி, பொத்துவில் கோமாரி. அப்ப இது 71, 72 என்ன வர பொத்துவில் கோமாரி. வெரி குட். புவியின் சேர்க்கையில் CL சீமாவை பிரிக்கும் எல்லை. ரைட். பாப்போம் இத பாருங்க, ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரைட். இதுல முதலாவது வார புவியோடு, புவியிட மொத்த பகுதியில ஆக தடிப்பு குறைவானது, அதாவது 1% வரக்கூடியதுதான் இது புவியோடு. புவியோட 2ஆ பிரிக்கலும் கண்டோடு சமுத்திரோடு. CL படை, சீமா படை. CL படை சிலிக்கன் அலுமினியத்தால் உருவாகிக்கிற, சீமா படை சிலிக்கன் மெக்னீசியத்தால் உருவாகிக்கிற. அப்ப இது என்ன பிரிக்கிற எல்லை என்ன? அப்ப கொன்ட்ராட் எல்லை தான் CLையும் சீமாவையும் பிரிக்கிற எல்லை. அப்ப இதுக்கான விட கொன்ட்ராட். அடுத்ததே பார்ப்போம். அதுக்கு கீழே மகள் பாருங்க வார. அதாவது இது 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 வந்து ஓடு, இது என்ன மூடி, அதாவது இடையோடுன்னு சொல்றது. இத மேல் மூடி, இது என்ன வார கீழ் மூடி. அப்ப மேல் மூடியையும் இந்த புவியோட்டையும் பிரிக்கிற இந்த எல்லை என்ன? அதுதான் மோஹோ ரோசிக் எல்லை. அடுத்தது இங்கனைக்கு வரக்கூடிய கீழ் மூடி, இங்கனைக்கு வர்றது வெளிக்கோளவாகம், உட்கோளவாகம். கீழ் மூடியையும் வெளிக்கோளவாகத்தையும் பிரிக்கிற இந்த எல்லையோட பேர் என்ன? அதுதான் என்ன எல்லை வார கூட்ட. இது என்ன வார எல்லை பேரிட மகள் ஃபர்ஸ்ட் வாரது கொன்ட்ராட் எல்லை. இது எல்லை என்ன வார மோஹரவுசிக் எல்லை. வெரி குட். அதுக்கு போற இங்கனைக்கு வருது பாருங்க, வெளிக்கோளவாகத்தையும் முட்கோளவாகத்தையும் பிரிக்கிற எல்லை என்ன? லெமன் எல்லை. எனக்கு ஃபுல்லாவே நல்லா பாத்துக்கணுமா? ரைட். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்த திரும்ப சொல்லுங்க. புவியோடையும் இடையோடையும் பிரிக்க, அதாவது கண்டோடையும் சமுத்திரோடையும் பிரிக்கிறது கொன்ட்ராட் எல்லை. அதே மாதிரி புவியோட்டையும் மேல்முடியும் பிரிக்கிறது மோஹரவுசிக் எல்லை. வெளிக்கோளவாத்தையும் கீழ்முடியும் பிரிக்கிறது கூட்டன்பேக் எல்லை. அடுத்தது வெளிக்கோளவா முட்கோளவா பிரிக்கிறது லெமன் எல்லை. இதுதான் எல்லைகள். எல்லைகள் சம்பந்தமான கேள்வி அடிக்கடி வாரனா, இதை தெளிவா பார்த்துக்கொள்ளணும். ரைட். கிளியர் தானே? ஓகே. அடுத்தது பின்வரும் பாறைகளுள் உருமாறிய பாறைக்கு உதாரணம் என்ன வார? உருமாறிய பாறைக்கு உதாரணம் நைஸ். அடுத்தது மண்ணின் இயல்பு முதிர்ச்சியை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துவது. மண்ணின் இயல்பு முதிர்ச்சி தீர்மானிக்கிறது காலம். வெரி குட். நான் செல்ற கேள்விக்கு எனக்கு ஆன்சர் பண்ணி கொண்டு போவோம். நீங்க மண்ணுண்டு உருவாக்கத்துக்கு தேவையான அடிப்படையான விடயம் என்ன? இல்ல, தாய்ப்பாறு இருந்தாலும் தாய்ப்பாறை வானிலை அழிதலுக்கு உட்பட்டா தான் மண் உருவாகுது. அப்ப மண்ணொன்று உருவாகிறதுக்கு அடிப்படை தேவை என்ன? காலநிலை தான். இது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது மண்ட படையமைப்புகள் ஈக்கிற அது உங்களுக்கு தெரியும். ஓ படை ஈக்கிற, ஏ படை, பி படை, சி, அடுத்தது ஆர் அல்லது டி வார். என்ன ஓக்கு செல்ற பேர் என்ன? சேதன படை. ஏக்கு என்ன வார? மேற்பரப்பு. பி உபமண் படை, சி உபபடை, டி ஆர் என்ன வார? தாய்ப்பாறை. அப்ப ஓ என்ன வார? ஓ வந்து சேதன படை, ஏ மேற்பரப்பு மண், பி முதலாவது மண் உபமண் படை, அதுக்கப்புறம் சி வந்து உபபடை, ஆர் வந்து அடித்தள பாறை அல்லது தாய்ப்பாறைன்னு சொல்றது. அப்ப இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ ஈக்கத்தானே, ஏ தான் செல்றது வந்து மகள், அதாவது கழுவி செல்லும் வளையம் எதுக்கு செல்ற? ஏக்கு. பிக்கு செல்ற உறிஞ்சும் வளையம் செல்றது. விளங்கினா உங்களுக்கு? இந்த பார்ட் பண்ணல கட்டாயம் பார்த்துக்கொள்ளணுமா? சரியா? ரைட், ஓகே. 14 இலங்கையின் கெயோலின் களி காணப்படும் இடம் எங்க? பொரலஸ்கம். ரைட். இலங்கையில் மண் வகைகளில் ஈரவலயத்துக்குரிய மண் வகை என்ன மண் வர? ஈரவலயத்துக்குரிய மண் வர ஒரு பிரச்சனை தான் மண்ட இத வகைய பாடமாக கஷ்டம். ஆனா அப்படி இல்லை, அது போய் ஒரு நல்ல ஒரு மெத்தட் நான் நல்லா தெளிவா பார்த்துக்கொண்டா லேசா இதை பாடமாக்கும். இதை பார்த்துக்கோ. ரைட். நீ கோவில மார்க் பண்ணுங்க. நாங்க சாதாரணமா பாருங்க. இங்க ஈர வலயம் மண், இங்க போடுவோம் நாங்க என்ன மண்? உலர் வலயம் மண். சரியா? பாருங்க, உலர் வலயத்துல முதலாவது காணப்படுகிற 90% காணப்படுகிற மண் என்ன? இதை செய்யும் செங்கபில மண். என்ன வார? உலர் வலயத்துக்கு முதலாவது என்ன வார? செங்கபில. இது உலர் வலயத்துக்கு வர மண். இதுக்கு செங்கபிலம் தான். இது ஈர வலயத்துல எப்படி வர? செங்கபில லெட்டசோ. இதுக்கு செங்கபிலம், இதுக்கு என்ன வர? செங்கபில லெட்டசோ. இங்க பாருங்க, ரெண்டு தொடர்பு வருது. இதுக்கு செங்கபிலம், இதுக்கு என்ன வர? செங்கபில லெட்டசோ. சரியா? ரைட். மகன் அடுத்து உலர் வலயத்துல வரக்கூடிய இன்னொரு மண் தான் செம்மஞ்சள் என்ன வர? அதாவது லெட்டசோ, அதாவது லெராசோன்னு சொல்லுவேனா? லெராசோ. இங்க பாருங்க, லேசு செங்கபில நிறமண். இங்க பாருங்க, இந்த கபிலத்துக்கு என்ன போட்டுதானே? இத கபிலம் இங்க வர. அப்ப என்ன வர? செங்கபில லெராசோ. அதுக்கு போய் இப்ப நாங்க கபிலத்துக்கு போறோம். அடுத்த கலர் என்ன? மஞ்சள். நீங்க இதுக்கு மஞ்சளை போட்டு இந்த லெராசோல எங்க போறோம்? இங்க போறோம். அப்ப செம்மஞ்சள் லெராசோ. இதுக்கு ஒரு மஞ்சள் தேவைதானே? அது என்ன? செம்மஞ்சள் பொட்சோ. நாலு பாடம் பண்ணிட்டு சரிங்களா? செம்மஞ்சள் செம்மஞ்சள் பொட்சோ. இதுல ஒரு வருஷம் ஒரு கேள்வி வாரு. நீங்க பாடமாக்கல அவங்களுக்கு தெரியும். இங்க பாடம் லேசி கபில கலரும், ரெண்டாவது என்ன? மஞ்சள் கலர். இதுக்கு செங்கபில நிறமன், இதுக்கு என்ன? செங்கபில லெராசோ. ரெண்டாவது மஞ்சள் கலர். அப்ப இதுக்கு செம்மஞ்சள், இத லெராசோல எங்க போடுறோமோ ஈரவலயத்துக்கு செம்மஞ்சள் பொட்சோ. 4 மண்ணை வச்சாவே பாட்டோட கணக்கு. சரியா? ஆனா அடுத்ததே பார்ப்போம். மகள் பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஈரவலயத்துக்கு தான் கூட மழை வீழ்ச்சி கிடைக்கிறா. அப்ப இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து 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 என்ன உருவாக்குற? சதுப்பு நிலம் உருவாக்குற. அப்ப சதுப்பு நிலம் எங்க இருக்கிற? சதுப்பு நிலத்துல வரக்கூடிய மண் எங்க இருக்கிற? ஈரவலயத்துல. ஈரவலய மண் முன்னே நீங்க பாடமாக்கி முடியும். இப்ப சொல்லுங்க, ஈரவலயத்து ஃபர்ஸ்ட் என்ன வர? செங்கபில லெராசோ, செம்மஞ்சள் பொட்சோ. சதுப்பு நிலங்களிலும் ஈரவலயில் உள்ள மண். கணிப்புள்ளவை பாடமாக. உலர் வலயத்துக்கு வரக்கூடிய மண் என்ன? உங்களுக்கு தெரியும் பாருங்க மகள். தெரியுமோ உலர் வலயத்துல அதிகமான ரசாயன மக்களை பயன்படுத்துவேன். அப்ப இதுகள் பயன்படுத்தி பயன்படுத்தி மண் என்னவா மாறுது? மண் என்னவா மாறுது? காரத்தன்மையாக மாறுது. அப்ப அதுல வரக்கூடிய இன்னொரு மண் என்ன? காரமற்ற, அதாவது காரமற்ற கபில் நிற மண். காரத்தன்மை என்ன வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இது 3. அடுத்து இன்னொன்று வர மகளில கிரமுசோல்ஸ் மண். அடுத்தது உருமாற்றம் பெறாத கபில நிற மண். உருமாற்றம் பெறாத கபில நிற மண். லேசி உலர் வலயத்துல வரக்கூடிய முத மண் என்ன? செங்கபில நிற மண். அடுத்தது செம்மஞ்சள், அதிக லெராசோல போடணும். செம்மஞ்சள் லெராசோல் மண், காரமற்ற கபில நிற மண், கிரமுசோல்ஸ் மண். அடுத்தது உருமாற்றம் பெறாத கபில நிற மண். எல்லாத்தையும் இல்லாட்டியும் அந்த 4 கேட்டாங்க. அதான் 4 நினைவச்சுக்கணும். உங்களுக்கு என்ன செய்ய பார்ட் பண்ண கண்டுபிடிச்சிட்டு இன்னமும் தீக்கிரமாக உலர் ஈரவலயத்துல வரக்கூடிய மண். அதுல என்ன வர? இலங்கையில் அரைவரல் வலயத்துக்கு வரக்கூடிய மாவட்டம் என்ன? இலங்கையில் அரைவரல் வலயத்துக்கு வரக்கூடிய மாவட்டம் என்ன? மன்னாரும் ஹம்பாந்தோட்டை. ரெண்டும் பாருங்க. ரைட். மகள் உலர் ஈரவலயத்துக்கு வரக்கூடிய மண் பாருங்க. வடிகால் வசதி குறைந்த என்ன மண்?
கியூமிக் மண், அடுத்தது வண்டல் மண், அடுத்தது என்ன வர ரெகாசோல்ஸ் மண். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுல மெயினா ஈர வலயம் உலர் வலயம் இது சம்பந்தமான மண் என்ன செய்யறது கேள்வியா வரும். கட்டாயம் பார்த்துக்கோங்க. அப்ப நான் மண்ணை பாடமாக தந்து உங்களுக்கு நீங்க அது நாளே பார்த்துக்கொண்டா சார் பார்த்துக்கோங்க. இதுக்கு விட என்ன மகன்? இப்ப விடைய கண்டுபிடிப்போம். இலங்கையில் மண் வகைகள் ஈர வலயத்துக்குரிய மண் வகை என்ன விட? இதை கேள்வி நல்லா யோசனை பண்ணி வாசிப்போம். இது ஆன்சர் பண்ணுவோம். சமுத்திர தகடுகள் இடையோட்டின் பகுதியை நோக்கி தள்ளப்படுவதால் உருவாகும் அம்சம். உங்களுக்கு தெரியும் கௌசத்தகடு செயற்பாடு 3 என்ன வர? இலவு கௌசத்தகடு, ஒரு கௌசத்தகடு, மேல்மாறு கௌசத்தகடு. கௌசத்தகடு 2 ஒன்றிலிருந்து ஒன்று விலகி போறதுதான் என்ன? எதிரெதிர் திசையில விலகி போறதுதான் என்ன? இலவு கௌசத்தகடு. இதால உருவானது தான் அத்திலாந்திக் சமுத்திர எஸ்வடிவ மலைத்தொடர். விலகினா அதே மாதிரி 2வது எங்களுக்கு செல்லும் மகள் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதை நிலைமாறு கௌசத்தகடு. நிலைமாறு கௌசத்தகடுக்கு இன்னும் ஒரு பேர் தான் உருமாறும் குறையல். விலகினா அது 2 கௌசத்தகடு என்ன செய்யற? ஒன்றிலிருந்து ஒன்று சறுக்கி செல்ல அல்லது உராய்ந்து செல்ல இதான் என்ன? நிலைமாறு கௌசத்தகடு. அடுத்தது 3வது வாரம் என்னன்னா ஒருங்கு கௌசத்தகடு. 2 கௌசத்தகடு என்ன செய்யற? ஒன்றை நோக்கி ஒன்று ஒருங்கு. இது முக்கியமா 3 வகை. இது போன பையன் வைத்தது கேள்வியா வந்து ஒருங்கு தகடு 3 வகை. ஒன்று மகள் கண்டத்தகடும் கண்டத்தகடும். 2 கண்டத்தகடு ஒன்றை நோக்கி ஒன்று ஒருங்கினா என்ன செய்யற? 2 மேல் நோக்கி மடிப்பு. அப்ப என்ன உருவாகுற? மடிப்பு மலை உருவாகுற. உதாரணம் இமயமலை. அடுத்தது மகன் ஒன்று கண்டத்தகடு இனமொன்று என்ன? சமுத்திர தகடு. ஒன்று கண்டத்தகடு இனமொன்று வந்து சமுத்திர தகடு. கண்டத்தகடும் சமுத்திரம் ஒன்றை நோக்கி ஒன்று ஒருங்கும் போது சமுத்திர தகடு எங்கேக்கு போற? கீழ் நோக்கி போற. பெய்தவ சமுத்திரம் தானே. சமுத்திரம் கீழே பெய்தா என்ன உருவாகுது? அகல். 3 அகலி சொல்லித்தாரேன். ஒன்று மரியான அகல், உலகத்தில் ஆழமான அகல், உலகத்தில் நீளமான அகல் என்ன? வேறு சிலி. நீளமான அகல் எங்க? தென் அமெரிக்கால பெரு சிலி வார அது அது கடற்கரை அது கடல் பகுதியில தொடர்ந்து வாரது. அடுத்தது உலகத்துல அகலமான அகல் என்ன? போர்டோரிக்கா. என்ன அகலி? நீளமானது மரியான, அகலமானது நீளமானது வேறு சிலி, ஆழமானது மரியான, அகலமானது போர்டோரிக்கா. விலகினா விதிகள் வாரதுதான். ரைட். அப்ப இல்ல கேள்வி அடுத்த கேள்வி பாருங்க. வாரம் இது வரும். அப்ப இது ஒரு கண்டத்தான் ஒரு சமுத்திர தகடு தானே. இது கேள்வி. சமுத்திர தகடுகள் அப்ப அது அர்த்தம் என்ன? 2 சமுத்திர தகடு. விளங்கினா அது அர்த்தம் என்ன வரப்ப? அதாவது 2 சமுத்திர தகடு. 2 சமுத்திர தகடு ஒருங்கின என்ன வர போற சொல்லுவோம். மகள் இப்ப 2 சமுத்திர தகடுன்னா 2மே சமுத்திரம் வழியும். அப்ப இது 2ம் ஒருங்கினா எங்களுக்கு போறப்ப 2ம் கீழ் நோக்கி போற. 2ம் கீழ் நோக்கி பெய்த்து இடையோட்டுக்கு கீழே போற. பெய்த்து 2ம் மெக்மாவாக மாறி மெக்மாவாக மாறி புவியிட தடிப்பு குறைவான பகுதியினூடாக என்ன செய்யற? வெளியேக்கு வார. ஆனா வெளியேக்கு வந்ததுக்கு இது என்ன தகடு? இது சமுத்திர தகடு தானே மகள். அப்ப சமுத்திரத்துக்கு கீழ் பகுதியில தானே. அப்ப இது ஃபர்ஸ்ட்க்கு எங்க படிற? சமுத்திரத்துக்கு கீழே படிற. படிஞ்சு 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 கொஞ்ச நாள் என்ன செய்யற? சமுத்திரத்துக்கு அது மேல வார. மேல வந்தா அது என்ன? 4 பக்கமும் கடல். அப்ப அது என்ன? தீவு. அதாவது எரிமலை தீவுகள் உருவாகும். நீங்க நோட் பண்ணல தெரியுமா? நீங்க சமுத்திர தகடுகள் போட்டா என்ன அர்த்தம்? இங்க 2 சமுத்திர தகடு ஒருங்கினா என்ன உருவாகுறப்ப? எரிமலை தீவுகள் உருவாகுங்க. உதாரணம் ஹவாய் தீவு. இது விடப்ப அதுக்கு ஹவாய். இது யாரு சரி? ரைட். ஓகே. இழுவிசையின் காரணமாக உருவாகும் நில உருவம் மகள் உங்களுக்கு தெரியுமோ? இங்க பாருங்க. அதாவது புவி அசைவு அதை எங்களுக்கு 2ஆ பிரிச்சேலும். அகவிசைய 2ஆ பிரிச்சேலும் என்ன வார? இல்ல, கண்டவாக்க விசை, மலையாக்க விசை. கண்டவாக்க விசைக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? குத்தாக்க விசை. விலகினா மலையாக்க விசைக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? கிடையாக்க விசை. அதாவது மலையாக்க விசை எங்களுக்கு 2 வகையா பிரிச்சேலும் என்ன வார? ஒன்று அமுக்க விசை, இன்னும் ஒன்று என்ன வார? இழு விசை. அமுக்க விசை என்று சொல்றது என்னண்டா, அதாவது மகள் ஒரு பாறைப்படையை நோக்கி இரு புறங்களிலும் என்ன செய்யறது? விசை வாரது தான் அமுக்க விசை. இதனால மடிப்பு மலைகள் உருவாகுது. ஒரு பாறை படையில இருந்து 2 புறங்களுக்கும் என்ன செய்யறது? விசை போறது தான் என்ன? இழு விசை. அப்படி போகக்கூடிய இந்த பாறை என்ன செய்யற? 2ஆக உடையிற. இல்லாட்டி பிளவடைஞ்ச ஒரு பகுதி எங்கேக்கு போற? கீழ் பகுதி போற, தாழ்வான பகுதிக்கு போற. விலகினா இதெல்லாம் இந்த இழுவிசையால என்ன உருவாகுறப்ப? குறைகள் உருவாகுற. அமுக்க விசையால மடிப்புகள் உருவாகுற, இழுவிசையால குறைகள் உருவாகுற. கேள்வி என்ன?
இழுவிசையின் காரணமாக உருவாகும் நில உருவம். பிளவு பள்ளத்தாக்கு. பிளவு பள்ளத்தாக்கு 3 வகைனா. ஒன்று சாதாரண பிளவு பள்ளத்தாக்கு, அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு, படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு. பிளவு பள்ளத்தாக்கு 3 வகை. சாதாரண பிளவு பள்ளத்தாக்கு, படிக்குறை பிளவு பள்ளத்தாக்கு, அமுக்க பிளவு பள்ளத்தாக்கு 3 வகை. அப்ப இதுல விட என்ன வர? பிளவு பள்ளத்தாக்கு. சத்தானே? ரைட். உலகின் பிரதான எரிமலைகளில் எட்னா எரிமலை காணப்படும் நாடு. எட்னா காணப்படுறது சிசிலி. இத்தாலியில விசூவியஸ். ஐஸ்லாந்துல ஹெக்லா. பிலிப்பைன்ஸ்ல பினாட்டுபோ. ஜப்பான்ல ஃபுஜியாமா. சரியா? வெரி குட். ஓல்ட் பெய்ட்புல் கொதிநீர் ஊற்று காணப்படும் நாடு. இது எரிமலையோட ஒரு தலையீட்டு நில உருவம். விலகினா இது எங்க காணப்படுறேன்டா அமெரிக்கால தான் காணப்படுகிறது. கைட்ல ஈக்கிறது. கைட்ல அப்படியே ஈக்கிற. அமெரிக்கால வயோமின் மாநிலத்தில் காணப்படும் ஓல்ட் பெய்ட்புல் கொதிநீர் ஊற்று. அமெரிக்காவின் வயோமின் மாநிலத்தில் எலஸ்டன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்ட் பெய்ட்புல் கொதிநீர் ஊற்று. சரியா? யுஎஸ்ஏ தான். நதியின் இது முதுமைன்னு வரும்மா. நதியின் முதுமை பருவத்தில் தோன்றும் நில உருவம். நதியின 3 நிலை சொல்லுவோம். இளமை, முதிர்ச்சி, முதுமை. கைட்ல பிள்ளை அது மாறி தந்திக்கிறேன். அதாவது முதலாவது வாரமாக அப்பர் க்ரோஸ் மேல இளமை, அதுக்கு போறோம் மிடில் க்ரோஸ் நடு, அதுக்கு போறோம் லோவர் க்ரோஸ் அதாவது முதுமை. அப்ப இளமை, முதிர்ச்சி, முதுமை. அப்ப நதியின் முதுமை பருவத்தில் தோன்றும் நில உருவம் என்ன வார? டெல்டான்னு சொல்றது என்ன? களிமுகம். அதுதான் வாரது. வெரி குட். பானைக்குழி இளமையில வாரது தெரிந்தானே உங்களுக்கு. அதே மாதிரி ஆற்றுமலை, விரைவோற்று ஆற்றுப்பாதை, வீவடியோ பள்ளத்தாக்கு. முகில்களின் வகைகளில் உயர் முகில்களின் உயரம் 20,000 தொடக்கம் 40,000. வெரி குட். ரைட். நீங்க அல்பீட்டோ கேள்விப்பட்டிருக்கா? அல்பீடோன்னு சொல்லி என்னண்டா சூரிய கதிர் புவியை நோக்கி வாரணும். புவிக்குள்ள புவியில பட்டு புவியில எந்த பயனும் இல்லாம திரும்ப எங்க தெரிப்படைற? திரும்ப வளிமண்டலுக்கு தெரிப்படைஞ்சு போற. அதுக்கு சொல்ற பேர் தான் என்ன? அல்பீட்டோ. அதாவது இப்படி சூரிய கதிர் புவியிட மேற்பரப்புல பட்டு திரும்ப என்ன செய்யற? வளிமண்டலத்துக்கு தெரிப்படைஞ்சு போறது தான் அல்பீட்டோ. விளங்கினா? இந்த அல்பீட்டோ புவியில எந்தெந்த இடங்கள்ல பட்டு எந்தெந்த அளவு என்னென்ன வீதம் தெரிப்படைஞ்சு போற. முதலாவது பனியில பட்டு எத்தனை வீதம் போற? 90 வீதம் போறல. விளங்கினா? நீர்ல பட்டு கடல் மேற்பரப்புல பட்டு 2%. விளங்கினா? நிலத்துல 16 வீதம். மார்க் பண்ணிக்கணும். என்ன வார? நிலத்துல 16, நீர்ல 2, பனியில எத்தனை வீதம் வார? 90 வீதம். ரைட். இதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நான். கொரியோலிஸ் விசை இதுல இல்ல. கொரியோலிஸ் விசை என்ன அர்த்தம்? புவி சுத்துற திசைக்கு எதிர் திசையில காத்து வீசுறதுதான் என்ன மகள்? கொரியோலிஸ் விசை. புவி சுத்துற திசைக்கு எதிர் திசையில காத்து வீசுறது கொரியோலிஸ் விசை. அடுத்தது நேற்று நான் சொல்லி தந்தது தென்மேல் பருவ காற்றின் கீழ் பகுதி, அந்த நிகழும் கால பகுதி. பாப்போமா? இது நிறைய பேர் திரும்ப சொல்றேன். இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது மழை வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறது. எல்லா வருஷமும் பாஸ் பேப்பர்ல ஒரு மழை வீழ்ச்சி என்ன செய்யற எக்ஸாமுக்கு போடுற. அப்ப அது கண்டுபிடிக்கிறது லேசான வழிமுறை தான். இலங்கைக்கு ஆகக்கூட மழை வீழ்ச்சி கிடைக்கிறேன்னா முதலாவது மேற்காகுவை, அதுக்கு போறோம் தென்மேல் பருவ பேச்சு காற்று, அதுக்கு போறோம் 2வது மேற்காகுவை, வடக்கீழ் பருவ பேச்சு காற்று. அதுல 12 மாசங்கள்ல மாநாள வாரம் நாங்க மழையத்தானே பார்க்க போறேன். மாநாள வார மாசம் என்ன? மார்ச். அப்ப மார்ச். அடுத்த மாசம் என்ன? ஏப்ரல். அதுக்கு போறோம் மே. மேக்கு மட்டும் மாறு. அதுக்கு போறோம் செப்டம்பர். அதுக்கு போறோம் ஆர்டர் தான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி தாண்டி பிப்ரவரி. அப்ப இது ஒரு மாச ஆர்டர். எல்லா பிள்ளைங்களும் 12 மாசம் பாடம் தானே. அப்ப லேசாங்களே கண்டுபிடிச்சு கொள்ளிடும். தென்மேல் பருவச்சி காட்டு எப்ப வார? மே தொடக்கம் செப்டம்பர். இதுதான் நீக்கான ஆன்சர். சரியா? ரைட். புறக்காரணி காலநிலை மாற்றத்தை செல்வாக்கு செலுத்துற அது அகக்காரணி புறக்காரணி 2 இருக்கிற. அகக்காரின்னு செல்றது மகள் புவியிட எங்க வார? உட்பகுதியில. புறக்காரணி செல்றது புவியிட வெளியே. அப்ப அகக்காரணி செல்லும் போது இப்ப காலநிலை மாற்றத்துக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகரித்தல். அதாவது புவியிட புவியிட வெப்பநிலை அதிகரிக்கிறது தான் காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம்.
அப்ப புவியிட வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னண்டா பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரிக்கிறது. விளங்கினா பச்சை வீட்டு வாயுக்கள் என்னென்ன வர ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தது குளோரோஃப்ளோரோ கார்பன், அடுத்தது மெத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு விளங்கினா அடுத்தது O3 இதுகள் தான் ஓசோன், இது தான் பச்சை வீட்டு வாயுக்கள். அப்ப மகள் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று புவிக்குள்ள அகக்காரணி, புவிக்கு வெளியே என்ன வர புறக்காரணி. அப்ப புவியிட உள்ளுக்கு வரது தான் எரிமலை வெடிக்கிறது. எரிமலை புவியிட வெளியேக்கா புவியிட உள்ளுக்கு தான் நீக்கா. எரிமலை வெடிக்கும் போது என்ன கூட வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிகமாக வெளியாகுற. அதே மாதிரி நீங்க குப்பைகளை பத்த வைக்கிற அப்ப அதுல என்ன வெளியாகுற கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியாகுற. இல்லாட்டி காட்டு தீ அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் விளங்கினா கலிபோர்னியாவில் எவ்வளவு காட்டு தீ ஒன்று ஏற்பட்டு அப்ப அதால எவ்வளவு அந்த என்ன கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியாகுமே ஃபுல்லாவே அப்ப அந்த பாதிப்பு அப்படி வரையணும். சரியா? அதே மாதிரி இப்ப கிட்டத்துல துருக்கியில என்ன வந்த காட்டு தீ வந்து அணைச்சுக்கொள்ள ஏலா போயிட்டு அப்ப அந்த டைம் சரியான மட்டும் என்ன செய்யற 2025 நோட்ஸ் அதெல்லாம் விளங்கினா அப்ப அதாலையும் கார்பன் டை ஆக்சைடு வாயு கூட வெளியாகுற. அதே மாதிரி இப்ப குளோரோஃப்ளோரோ கார்பன் கூட வெளியாகிற ஃப்ரிட்ஜ் நாங்க ஃப்ரிட்ஜை திறந்து மூடும் போது என்ன செய்யறதுல குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியாகுற. மற்றது வந்து வாசனை பொருட்கள் குளோன் சென்ட் அடிக்கிற அப்ப அதுல என்ன செய்யற குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியாகுற. அதே மாதிரி நிறப்பூச்சி பெயிண்ட் அடிக்கிற அதுல என்ன செய்யறப்ப குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியாகுற. விளங்கினா இப்படி மற்றது விவசாயத்துல கழிவுகள்ல வந்து என்ன வெளியாகிற வந்து மெத்தேன் வாயு வெளியாகிற. விளங்கினா அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிற. இது எல்லாத்திலையும் கார்பன் டை ஆக்சைடு வாயு அதாவது இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரிக்கும் போது காலநிலை மாற்றம் வர. இது அகக்காரணி. இதே மாதிரி இன்னும் ஒன்றிக்கிற மகள் புறக்காரணி செல்வ புவிக்கு வெளியே அதுல மெயின் ஒன்று சூரிய கரும்புள்ளி. சூரிய கரும்புள்ளின்னு சொல்லி என்னத்தா புவியிட உட்பகுதிக்கு தானே புவியிட உட்பகுதி சூரியன் உட்பகுதியில சூரியன் அகத்தே நடைபெறக்கூடிய ரசாயன மாற்றத்தால சூரியன் வெளிப்பகுதியில் என்ன வர சூரியன் வெளிப்பகுதியில மகள் தீச்சுவாலைகள் தோன்றுகிறது. இந்த தீச்சுவாலையோட நிறம் என்ன கருப்பு நிறம். இந்த ஒரு தீச்சுவாலை அணைய 11 வருஷம் போறது. அப்ப இந்த தீச்சுவாலையோட சூரியன் தோண்டிக்கணும் இப்ப அந்த இடத்தால எங்களை புவி வளம் வர எங்கட புவி வளம் வரக்கோலே புவி சூரியன் சுற்றி வரதானே வரும்போது புவிக்கும் அந்த அந்த சூரியன் தீச்சுவாலைக்கும் நேரான சந்தர்ப்பம் வரும்போது புவிக்கு கிடைக்கக்கூடிய வெப்பநிலை அளவு என்ன செய்யப்படுது அதிகரிச்சா இலங்கையில் என்ன வந்துடு காலநிலை மாற்றம் வர. விளங்கினா உங்களுக்கு இதுகள் தான் இதுக்கு வரக்கூடிய முக்கியமான காரணம் உண்டு. வேற அடுத்த செல்லா தெரியுமா புவி சுற்றுகை என்று சொல்லி என்ன வர புவி சுற்றுகை என்று சொல்லி பூமி சூரியனை சுத்தி வரத்தானே ஃபுல்லாவே சூரியன் சுத்தி வரக்குள்ள சில மாசங்கள் அண்மை புவிக்கும் சூரியனுக்கும் என்ன செய்யற இடைவெளி குறவு. சில மாசங்களை புவிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரம் என்ன அதிகம். அப்ப இந்த நேரத்துல என்ன வர காலநிலை மாற்றம். புவி கிடைக்கக்கூடிய சூரிய வெப்பத்திட அளவுல மாற்றம் வரத்தானே அப்ப காலநிலை மாற்றம் வரையும். விளங்கினா இது 2. வேற என்ன வரப்போ புறக்காரணி வேற என்ன வர சமுத்திர நோட்டம் புறக்காரணியா அதேங்களை புவியிட உள்ளுக்கே சமுத்திரம் மீக்கிறேன் அப்ப அதுதான். விளங்கினா சூரிய கரும்புள்ளி அடுத்தது புவி சுற்றுகை என்ன வச்சுக்கணும் கட்டாயம். இதுல வீடாப்ப எத்தனாவது கேள்வி காலநிலை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தும் புறக்காரணியை தெரிவு செய்க. எது புறக்காரணி சூரிய கரும்புள்ளி. பச்சை வீட்டு விளைவு புவியிட உள்ளுக்கு தானே நடக்கிற எல்னினோ லானினோ எங்க நடக்கிற புவியிட உள்ளுக்கு தானே. அப்ப இதெல்லாம் புவியிட உள்ளுக்கு ஏற்படக்கூடிய காரணங்கள். புறக்காரணி செல்வ புவியிட வெளியால் ஏற்படுத்தப்பட்டதுக்கு ஆக கூட எது காரணம் பச்சை வீட்டு விளைவு எங்க ஏற்படுது புவியிட உட்பகுதி தான். அதை புறக்காணிக்கு இருக்கல என்ன காணிக்கு இருக்கணும் இங்க அகக்காணிக்கு தான் இருக்கணும். சரியா ரைட். இலங்கையில் அதிகம் நேற்று சொல்லி தந்த இலங்கையில் நீர் அதிகம் வீண் விரயமாகும் நதி திரும்ப ஒரு பேர் என்ன ஊட்டியம் பாருங்க. இதுல நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு இலங்கையோட என்ன வார மகள் இது வந்து நிறைய பிள்ளைக்கு டவுட் அந்த சாட்டை பாடமாக்க சரியான கஷ்டப்படுவீங்க நீங்க. ஆனா லேசான ஒரு வழிமுறை தான் பாருங்க. இலங்கையில் என்ன வார திரும்ப ஒரு பேர் என்ன ஊட்டிய நீங்க புக்க பார்க்காம சொல்லுங்க. ரைட் இங்க பாருங்க அதுல உண்டு இலங்கையில நீளமான நதி, அடுத்தது நீரேந்து பிரதேசம் கூடியது, அடுத்தது அதிகமான மழை வீழ்ச்சி, அடுத்தது வீண் விரயம். இது 4 தான் அந்த சார்ட் நீர்ப்பாடத்துல வர 13ல. அதுல லேசி பாருங்க மான 2ம் காணவும் இதுதான் அந்த சார்ட் ஃபுல்லா. இங்க பாருங்க இதுக்கும் மான 2 அங்கல காணா அதே மாதிரி இங்கனே காணா அதே மாதிரி இங்கனே பாருங்க வார பாருங்க மகிழ்ச்சி. அப்ப இங்கனைக்கு வார காணா இங்க பாருங்க லேசி எல்லாமே மானாங்கானம் தான் இதுல இருக்கிற மகவலி
Malvatu, Kala, Kalani. Mahavali, Malvatu, Kala, Kalani. Mahavali, Malvatu, Kala, Kalu. இது மட்டும் சேஞ்ச் ஆகுறேன்னா ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்டால போகக்கூடிய கலு. இந்த கலு தான் இலங்கையில் அதிகமான என்ன கிடைக்கிற மலைவீழ்ச்சி கிடைக்கிற இடமும் கலு தான் ஃபுல்லாவே. இலங்கை கூட வீண் விரயமாகிறது ஜின்கங்கை, குறைவா நீர் விரயமாகிறது மியோயா. இது ஒரு ஷார்ட் மெத்தட் விளங்கினா. அப்ப அந்த சார்ட் அப்படியே வளமே அந்த சார்ட்ல ஒரு கேள்வி அடிக்கடி போடுற. ஏன்னா அந்த சார்ட்டை பார்த்து கூட கஷ்டம். ஆனா அதை நீங்க உன்னிப்பா பார்த்தா எது வார இந்த மாணவன் காணாம வச்சு என்ன செய்யணும் அந்த சார்ட்டை ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்துக் கொள்ளணும். சரியா? இது மெயினான ஒரு வழிமுறை. பார்த்து இது விட என்ன இலங்கை நீர் அதிகமாக வீண்விரயமாகும் நதி என்ன வார ஜின்கங்கை. புவி மேற்பரப்பை பரப்பியல் வேறுபாடுகளை கற்றல் புவியியல் என குறிப்பிட்டவர் ரிச்சர்ட் ஹாட்சன். வெரி குட். கூடிய மாவட்டம் பருமட்டான பிறப்பு வீதம் கூடிய மாவட்டம் எது? ஆனா பெய்த கூடுதலா இது வார நாடு பருமட்டான இறப்பு வீதம் கூடிய நாடு. சரி, எது வார விட? உக்ரைன், சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், இந்தியா. சவுத் ஆப்பிரிக்கா. பருமட்டான இறப்பு வீதம் கூடியது என்ன? சவுத் ஆப்பிரிக்கா தான். ரைட். தென் ஆப்பிரிக்கா. இலங்கையின் பருமட்டான பிறப்பு வீதம் கூடிய மாவட்டம் கிளிநொச்சி. குறைவானது முல்லைத்தீவு. விளங்கினா? இலங்கையோட பிறப்பு வீதம் கூடினது கிளிநொச்சி, பிறப்பு வீதம் குறைஞ்சது முல்லைத்தீவு. கட்டாயம் பார்த்துக்கொள்ளணுமா? ரைட். மகள் இலங்கையோட நகராக்கம் குறைவான டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுன்னா அங்க உங்களுக்கு தெரியுமா? தென்னாசியாலே நகராக்கம் குறைவான நாடு எது? எங்கிட்ட ஸ்ரீலங்கா தான். விளங்கினா? அப்ப இலங்கையில நகராக்கம் குறைவான கிராமங்கள் தான் அங்க கூட. நகராக்கம் குறைவு. அங்க நகராக்கம் எங்க ரெண்டு வார குருநாகலும் கேகாலையும் என்ன வச்சுக்கொள்ளணுமா? ரைட். இது ஒரு கேள்வி. இலங்கையில குளங்கள் குறைவான டிஸ்ட்ரிக்ட் எது? குளங்கள் குறைவான டிஸ்ட்ரிக்ட். குளம் இல்ல. நூறில் இல்லையா? நூறுல நடுவுல ஒரு விதை ஒன்று இருக்கே. எது வார? நூறில் நீக்கிற என்ன இல்ல எங்கு எங்களை வச்சுக்கோங்க. எங்க வார? ரத்னபுரம் தான். விளங்கினா? குளம் இல்ல. சரியா? ரைட். ஓகே மகள் உங்களுக்கு தெரியும். அதாவது டபுள் என்ற முறையற்ற கொத்தனி குடியிருப்பை கொண்ட நாடு எது விட? டபுள் வந்து ஜெர்மனி, ஜப்பான் வந்து பராக்கா. ஜப்பான் பராக்கா, ஜெர்மன் டபுள், இலங்கையோட உலர் வலயம். வெரி குட். ரைட். பசுமை புரட்சி கலப்பு விதை இனங்களுக்கு தெரியும். பசுமை புரட்சி தான் மகள் கேட்டுக்கோ. முதலாவது விவசாய புரட்சி பசுமை புரட்சி, இரண்டாவது விவசாய புரட்சி மரபணு, மூன்றாவது விவசாய புரட்சி சேதன விவசாயம். அப்ப அதுல முதலாவது விவசாய புரட்சி பசுமை புரட்சி தானே. பசுமை புரட்சியில வந்து இந்த அதாவது உற்பத்தி அதிகரிப்பதற்காக முக்கியமா ரெண்டு விஷயங்களை அவங்க பயன்படுத்தின. ஒன்று விதை இனங்களை, ரெண்டாவது தொழில்நுட்பத்தை. அந்த விதை இனங்கள் முக்கியமா எங்களுக்கு கலப்பு விதைகளும் இரட்டை கலப்பு விதைகளும் வர. விளங்கினா? கலப்பு விதைகள் என்று சொல்லி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு விதைங்க கலப்பாக்கம் செய்யறது. இதுக்கு உதாரணம் என்னென்ன வர? IR8, IR36. அடுத்தது என்ன வர? ஆப்பிரிக்காட நெரிகாஸ் TN1. இதுதான் என்ன வர? கலப்பு விதைகள். சரியா? இரட்டை கலப்பு விதை என்ன வர? இரட்டை கலப்பு விதை சொல்லிய மகள் மரபணு ரீதியாக வேறுபட்ட ரெண்டு விதை இனங்களை கலப்பாக்கம் செய்யும். அப்ப அதுல என்னென்ன வர? 13G. விலகினா உங்களுக்கு அது. அடுத்தது BG407. அடுத்தது ஜப்பான் என்ன வர? குள்ளமான கோதுமை இனத்திட பேர் என்ன? நொரின் 10. இதுகள் வர தான். எது விட? அப்ப பசுமை புரட்சியின் கலப்பு விதை இனங்களுக்கு உதாரணம் BG407 இரட்டை கலப்பு, H வந்து இரட்டை கலப்பு. சரியா? IR8 என்ன வர? கலப்பு விதை. BG வந்து இரட்டை கலப்பு விதை, H வந்து இரட்டை கலப்பு விதை. நொரின் 10 வந்து என்ன வர? ஆப்பிரிக்கால அறிமுகப்படுத்தப்பட்ட குள்ளமான கோதுமை இனம் வந்து நொரின் 10. ஆப்பிரிக்கால பயன்படுத்தப்பட்டதான் என்ன வர? நொரின். வெரி குட், வெரி குட். நொரின் 10 வேணா? ஓகே மகள் பசுமை புரட்சியில் கலப்பு விதை இனங்களுக்கு உதாரணம் என்ன? அதை தந்திக்கிறேன். நாங்க தெளிவா பார்ப்பேன். உங்களுக்கு கூடிய விதை இனங்களுக்கு ஒன்று கலப்பு விதை, அடுத்தது இரட்டை கலப்பு விதை.
கலப்பு விதைக்கு வாரது இப்ப IR8 வார. அதே மாதிரி வேற என்ன வார? IR8 அடுத்தது IR36 அடுத்தது TN1. ரெட்டை கலப்பு விதைக்கு 13G 407. இது கேள்வி என்ன கேட்டீங்க எங்கள்கிட்ட? கலப்பு விதைக்கு உதாரணம் IR8. எத்தனை கேள்வி? அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. கனியை அதிக உற்பத்தி செய்யும் நாடு சீனாவும் அமெரிக்காவும். கூடுதல் இறக்குமதி செய்யற நாடும் யாரு? சீனாவும் அமெரிக்காவும். கனியை ஏற்றுமதிக்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு OPEC. தலைமை எங்க காணப்படுக? வியன்னால. ரைட் ரைட். இன்னும் சின்ன கேட்டு பார்ப்போம். கனியை ஏற்றுமதி செய்யக்கூடிய பல்திசை கம்பெனிகள் இருக்கிறார் விலகினா. அதுல அமெரிக்கா பல்திசை கம்பெனி என்ன? எக்ஸான் மொபைல். என்ன பேர் வர? லேசி. அமெரிக்கா பாடமாக்கினா பாப்போம். எக்ஸான் மொபைல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பிரிட்டிஷ் பேர்ல இருக்கிற பிரிட்டிஷ் பெட்ரோலியம். சவுதிட பேர்ல இருக்கிற சவுதி அரம்கோ. சரியா? மத்தது என்ன வர? நெதர்லாந்து ராயல் டச் ஷெல். விலகினா. சவுத் ஆப்பிரிக்கா டோட்டல் எஸ்ஏ. சரியா? என்ன வச்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது மகள் பாருங்க வார. சீனாவின் இரும்புத்தாது உற்பத்தி செய்யும் பிரதான பிரதேசம் சீனாட. நல்லா கேட்டுக்கோங்க. அமெரிக்கா தான் ஐம்பெருமேரி. சரியா? அடுத்தது ஆஸ்திரேலியாட தான் எமர்ஸ்லி. சரியா? ஆஸ்திரேலியாட எமர்ஸ்லி. உக்ரைன் மற்றும் ரஷ்யாட குஸ்னெஸ் பள்ளத்தாக்கு. பிரேசில்ட தென்சோர்கோ. சீனட ஷாங்சி. சரியா? ரைட். ஒரு கேள்வி. இந்தியாட முக்கியமான இரும்புத்தாது உற்பத்தி இடம் எதுவார? தாமோதர் பள்ளத்தாக்கு. வெரி குட். சரியா? எங்க ஒரு கேள்வி இருக்கு. இலங்கையிலிருந்து மைக்காவை, இது மெயின் கேள்வி, இது வளமையா வார. நல்லா இருக்கும். இலங்கையிலிருந்து மைக்காவை பிரதானமாக ஏற்றுமதி செய்யும் பாருங்க. இலங்கையில் மைக்காவை பிரதானமாக ஏற்றுமதி செய்யும் முதலாவது நாடு உங்களுக்கு தெரியுமா? என்ன வார மகள்? நல்லா கேட்டுக்கோ. காரியம் மைக்கா. ரெண்டு காரியம்டா என்ன, மைக்காண்டா என்ன? காரியம் செல்றது என்னண்டா இங்க பாருங்க. எங்கட புவி மேற்பரப்புல காரியம் தானே புவியிட உட்பகுதியில இந்த அடேற்பாறைகளுக்கு இடையில படிஞ்சிக்கிறது தான் காரியம். மைக்காண்டு செல்லிய எங்கட புவி மேற்பரப்புல சிதறலாக காணப்படுகிறது. அப்ப சும்மா வெளியே காணப்படுறது என்ன? மைக்கா. புவியிட உள்ளது பாறைகளுக்கு இடையில படிஞ்சிக்கிறது காரியம். இந்த காரியம் மைக்கா இது ரெண்டும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுல இலத்திரனியல் கைத்தொழிலுக்கு இப்ப டிவி, ஃப்ரிட்ஜ், போன் இதுகள் செய்யறதுக்கு மின்ன கடத்துறது முக்கியமா பயன்படுத்துற காரியத்தையா மைக்காவையா? மைக்காவா தான். என்ன பயன்படுத்து? இலத்தின் உபகரணங்களுக்கு அதிகம் பயன்படுத்துறது என்னத்தை? மைக்கா. என்ன வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த மைக்காவையும் காரியத்தையும் ஸ்ரீலங்கால பயன்படுத்துதா? எவ்வளவு ஒரு வளம். அப்ப இலங்கைக்கு ஒரு போனை உற்பத்தி பண்ணணும். யோசனை பண்ணி பாருங்க. மூலப்பொருள் இலங்கையில ஈக்கிறார். எங்களுக்கு டென்த் இல்ல, சல் இல்ல. அதே மாதிரி என்ன தொழில்நுட்ப அறிவு குறவு அப்படி எல்லாம் ஈக்கிற. சரியா? அப்ப என்ன கேள்வின்னா, இலங்கையில் இந்த காரியத்தையும் மைக்காவை நாங்க வெளிநாட்டுக்கு விற்கிறோம். அப்ப வெளிநாட்டுக்கு விற்கிற முதலாவது நாடு ரெண்டு மகள். நாங்க காரியத்தையும் ஜப்பானுக்கு தான் விற்கிற, மைக்காவை யாருக்கும் விற்கிற? ஜப்பானுக்கு தான். ரெண்டுக்கும் நாங்க ஜப்பானுக்கு தான் விற்கிற. காரியத்தையும் ஜப்பானுக்கு விற்கிற, மைக்காவை எங்களுக்கு விற்கிற? ஜப்பானுக்கு தான் விற்கிற. கேள்வி ரெண்டாவது என்ன கேட்டிக்கிற? நல்லா கேட்டுக்கோ, லேசா பார்த்துக்கொள்ளும். காரியத்தை நாங்க ரெண்டாவது கொடுக்கிற யுஎஸ்ஏக்கு, அமெரிக்காக்கு. உலகத்தில் இப்ப இலத்தினியல் கைத்தொழில நம்பர் 1 நாடு எது? முக்கியமான நாடு எது? இன்றைக்கு இப்ப நீங்க வீட்டுல ஒரு பொருள் எடுத்தா மேடின் என்ன ஈக்கிற? சைனா. இந்த சாமான் எடுத்தாலும் சைனா தான் ஈக்கிற. அப்ப இலத்தினியல் உற்பத்திக்கு தேவையான மைக்கா யாருக்கு தேவை? சைனாக்கு தான் தேவை. அப்ப மைக்காவை கூட யாரு வாங்குற? கூட வாங்குற சைனா தான், சீனா. அப்ப கேள்வி என்ன வார? இலங்கையில் மைக்காவை பிரதானமாக ஏற்றுமதி செய்யும் இரண்டாவது நாடு எது வார? சீனா. முதலாவது காரியத்தையும் ஜப்பான், மைக்காவையும் ஜப்பான். காரியத்தை ரெண்டாவது யுஎஸ்ஏ, மைக்காவை ரெண்டாவது
சீனா. அப்ப விட என்ன வரணும்? சீனா. இந்தியாவின் பிரதான இரும்புருக்கு பிரதேசம் தாமோதர் பள்ளத்தாக்கு. சரியா? மஞ்சூரியா இக்க சைனால. சரியா? ரைட். இலங்கையில் உள்நாட்டு மூலப்பொருட்களை பயன்படுத்தி சீமேந்து உற்பத்தி செய்யும் மையம். நல்லா பாத்துக்கோங்க, சின்ன ஒரு விஷயம். ரைட். இலங்கை சாதாரண நாங்க வரைஞ்சா ரைட் ஒரு நோயாளி ஸ்ரீலங்கா. ரைட் பாருங்க. ரைட் மகள் இதுக்கு சீமேந்து உற்பத்தி செய்யக்கூடிய பிரதான இடங்கள் இலங்கையில 4 வார. ஒன்று திருகோணமலை, இங்கல வாரது திருகோணமலை, இங்கல வாரது என்ன புத்தளம், இங்கல வாரது காலி, இங்க வாரது என்ன காங்கேசன்துறை. 3 வார. யாழ்ப்பாணத்துல வாரது காங்கேசன்துறை. கிழக்குல வாரது திருகோணமலை, தெற்குல வாரது காலி, மேற்குல வாரது புத்தளம். கேள்வி, இலங்கையோட உள்நாட்டு மூலப்பொருள் சீமெந்து உற்பத்தி பண்ண என்ன தேவை? என்ன தேவை? சுண்ணாம்பு தேவைனா உங்களுக்கு தெரியும். இலங்கையில புத்தளம் தொடக்கம் யாழ்ப்பாணம் என்ன ஈக்கிற மயோசின்கார சுண்ணாம்புக்கள் படிவீக்கத்தானே. அப்ப யாழ்ப்பாணமும் புத்தளமும் வெளிநாட்டுல இருந்து மூலப்பொருள் எடுக்கிறல்ல, இலங்கையில ஈக்கிற மூலப்பொருளை வச்சே என்ன செய்யற சீமெந்து உற்பத்தி பண்ற. வெளிநாட்டுல இந்த மூலப்பொருள் இறக்குமதி செஞ்சு சீமெந்து உற்பத்தி பண்ணக்கூடிய 2 இடம் என்ன? காலியும் திருகோணமலை. ரைட். கடைசி கேள்வி. இல்ல, இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் நாடு எங்கிருந்து கூட வர? எங்களுக்கு சுற்றுலா பயணி அதிகமா எங்கிருந்து வரக்கூடிய நாடு தான் இந்தியா. ரைட். அடுத்தது ஜப்பானுக்கு சொந்தமான பல் தேசிய கம்பெனி என்ன வர? பேர்ல விளங்குற என்ன பேர்? ஜப்பானுக்கு சொந்தமானது மிட்சுபிஷி. மகள் மொன்சென்டோ யார்ட? அமெரிக்காட. ஒரு கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பகல் விவசாயத்துக்கு தேவையான ரசாயன பசலை, விதை இனங்கள் இதை கூட உற்பத்தி செய்யற நிறுவனம் என்ன? என்ன பல் தேசிய கம்பெனி? விவசாயத்துக்கு தேவையான ரசாயனம், பல் தேசிய கம்பெனி, இது இந்த விதை இனங்கள், விளையினம் இதை கூட உற்பத்தி பண்றது அமெரிக்காட மொன்சென்டோ தானா? ரைட். சாக் அமைப்பின் தற்போதைய தலைமையகம் காணப்படும் இடம் காத்மண்டு. தென்கிழக்காசிய நாடுகள் அமைப்பு எங்க இருக்கு இப்ப தலைமையகம்? இந்தோனேசியாட ஜகர்த்தா. ஐரோப்பிய ஒன்றியத்தில தலைநகரம் எங்க இருக்கு? பிரசல்ஸ். எங்க வர? சாக்ட காத்மண்டு, தென்கிழக்காசிய நாடுகளோட ஜகர்த்தா, ஐரோப்பிய ஒன்றியத்தில பிரசல்ஸ். உலகில் இலத்தினிய கைத்தொழில் நிக் நாடுகளுக்கு உதாரணம். புதிதாக கைத்தொழில் மயமாக உட்பட்ட நாடுகளுக்கு செல்ற பேர் என்ன? நிக் நாடுகள். அப்ப நிக் நாட்டுக்கு உதாரணம் என்னவார்? சைனா. சீனா உங்களுக்கு செல்லும், மலேசியா, சிங்கப்பூர், மற்றது தென் கொரியா, அதே மாதிரி தாய்வான், இதெல்லாம் எதுக்கு வார? நிக் நாடுகளுக்கு வாரது தான். மகளப்ப நல்லா கேட்டுக்கோங்க. இறுதியா இந்த நிக் நாடுகள் இது சம்பந்தமா வாரது. பார்ட் 1ல ஒரு புள்ள ஏ எடுக்கணும்டா கட்டாயம். இந்த இதுல ஜோகிரபில ஏ எடுக்கணும்டா ஒரு புள்ளைக்கு என்ன செய்யணும் கட்டாயம்? நீங்க 30 தாண்டணும், 30 35 தாண்டணும். வேண்டாம், ஒவ்வொரு பார்ட் 1ஐயும் நீங்க கவனமா கருதணும். வேண்டாம், இது உங்களோட ஸ்கோர் அதிகரிப்பதற்கான MCQ வினாக்கள். சரியா? ரைட். ஓகே.